அன்பு தலைவர் செல்வி சிவா அவர்கள் இந்த வாரியத்தில் இந்த வாரியத்தால் மக்களுக்கு என்ன லாபம், குடும்பத்தியால் என்ன லாபம், ஆதாரத்தியால் என்ன லாபம், குடும்பத்தை பதிவு செய்வாங்க. ஆதாரம் அது என்னன்னாக்க நமக்கு ஆதாரமே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே போலத்தான் இந்த அட்டை. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் அன்பு நண்பர் விஜயன் அவர்களே, கிளைக்கழக செயலாளர் முருகதாஸ் அவர்களே, அன்பு சகோதரர் நரசிம்மன் அவர்களே, அன்பு உமாபதி அவர்களே, இந்த மக்களே தெய்வம் என்று நினைக்கின்றவர்கள் நாங்கள், மக்களை மதிப்பவர்கள் நாங்கள். நாங்கள் உங்களுடைய உரிமையை தான் தந்தவர்களுடைய உங்களுக்கு ஏசகமோ இனாமோ அன்பளிப்போ அல்ல. அதை கௌரவ செய்ய உதயநிதி சார்ந்தவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நம்புங்கள், நடக்கும். நம்புறவருக்கு நல்லபடி, நம்பாதவருக்கு நம்ம ஊட்ட சட்டம் இருக்கு. என்ன சட்டாரு வாங்க நலவாரியம் இருக்கு. உறுப்பினர்னா உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு, உங்க வீட்டுக்காரருக்கு, வயசானவங்க நல்லது. அதனால இந்த அட்டையை வாங்கி வச்சுன்னா ஆபத்துக்கு வருது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போடுங்க. நானே நேரில் பார்த்துருக்கேன். பெரிய ஹாஸ்பிட்டல் போவாங்க. இந்த கலா ஹாஸ்பிட்டல் போனாலும் 2 லட்சம் கேட்டு 3 லட்சம் கேட்டுருந்தாங்க. இல்லைங்க, சரி அந்த மருத்துவ காப்பீடு அட்டைங்களா இல்லைங்க, இல்லைன்னா கட்டுங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. அந்த மருத்துவ காப்பீடு அட்டை இருந்தால் சரி அதை வச்சு பண்ணி சொல்றாங்க. நான் உயிர் காக்கப்படுறது உடல் சரியாக்கப்படுகிறது. அதே மாதிரி இதுலையும் பல நன்மை இருக்கு, பல நன்மை இருக்கு. அவர் சொல்லுவார், கேளுங்கள் கலைஞர் உயிரிழங்கள், தளபதி சுவாமிகள் உயிராகுங்கள், எங்கள் பக்கம் வருங்கள், நாங்கள் உங்கள் பக்கம், நீங்கள் எங்கள் பக்கம், நாமெல்லாம் தளபதி பக்கம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியிலே இன்றைய தினம் தென்கோலப்பாக்கம் கிராமத்தில் நடைபெறக்கூடிய தொழிலாளர் நல வாரியத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் அருமை சகோதரர் செல்வகுமார் அவர்களே, இந்த பகுதியினுடைய உடன் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், எதற்காக ஏன் இதிலே நீங்கள் உறுப்பினராக சேர வேண்டும் என்பதனை இங்கே பெரிய அளவிலே பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பலன்கள் என்னென்ன என்று. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கழகத்தினுடைய தோழர்கள் உங்களிடத்திலே துண்டு பிரச்சாரமாக வழங்கியிருப்பார்கள். இந்த உங்களுக்கு தெரியல, அடையாள அட்டை வைத்திருந்தால் கொடுக்கிறாங்க, உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல, அவ்வளவுதான். அது யாரும் வந்து வீடு உங்களுக்கு தரமாட்டாங்க. அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தொகைகள் பதிவு பண்ணும்போது உங்களை எடுத்து பணம் வாங்கி கொண்டு பதிவு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கடைகள் சொல்லியிருப்பாங்க. சொல்லிதான் உங்ககிட்ட அடையாள அட்டை சரியான இந்த தொழிலாளர் வாரியத்தினுடைய அலுவலராக கேட்கணும். அவங்க கிட்ட கேட்க வேண்டியது. அவங்க எல்லாம் தனியாக ஏஜென்ட் வருவாங்க, உங்களுக்கு அட்டை போட்டு தர சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்க செய்து கொடுக்குறோம் சொல்லுவாங்க. செய்து கொடுக்குறோம் சொல்லிட்டு இங்க நடக்கிறது என்பது இப்படிதான் நிகழ்ச்சி நடந்திருக்காரு. இது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி. இங்க உங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் மணிகார் உட்கார்ந்து இருக்கிறார், ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க. நீங்க அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்து போயிட்டு இருப்பாங்க. போனது தவறு கிடையாது, அது மக்களுக்கு தவறு கிடையாது. அத அவர்கிட்ட நீங்க போய் கேட்க வேணாம். அந்த அடையாள அட்டையில உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் இருக்கு. அந்த வெப்சைட் அட்ரஸ்ல போனீங்கன்னாக்கா யாராருக்கெல்லாம் என்னென்ன பயன்கள் இருக்கிறது என்பது தெரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க அடையாள அட்டை வச்சிருக்கீங்க, உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க, 6ஆம் வகுப்பு படிப்பாங்க, 8ஆம் வகுப்பு படிப்பாங்க, 10ஆம் வகுப்பு படிப்பாங்க, 12ஆம் வகுப்பு படிப்பார்கள், கல்லூரிகளை படிப்பார்கள். ஏன்னா இந்த நீங்க
யாருமே போய் அப்ளை பண்ணல. 6ஆம் வகுப்பு படித்தால் பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் மாணவனாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் 1000 ரூபாய் கிடைக்கும். வாங்கல, அதான் தெரியுது. அதனாலதான் நானே சொல்றேன், யாருக்குமே போகலாம். உங்க பொண்ணு கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும், அந்த அடையாளத்துல ஒரு வெப்சைட் அட்ரஸ்க்கு அதை அப்ளை பண்ணா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருக்கும். 8ஆம் வகுப்புக்கு மேல 8ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்தா 2400 ரூபாய் பணம் இருக்குது. 12ஆம் வகுப்பு படித்தால் 3000 ரூபாய் பணம் இருக்குது. அதான் கவர்மெண்ட் தான் சொல்றேன், பிரைவேட்ல கிடையாது. அவங்க தான் இருக்கு, தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நல வாரியத்தினுடைய அடையாள அட்டைன்னு அவங்க தெளிவா அட்டை வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள், பல விதமான சமூக ஆர்வலர்கள் அவருக்கு அட்டையை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. நாங்க பல கிராமத்துக்கு போகின்றோம், இந்த ஊர்ல மட்டும் கிடையாது. பல கிராமத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்கள் அடையாள அட்டை வைத்திருக்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு அதன் பயனை தெரியவில்லை. அதை தெளிவுபடுத்தணும், மற்றவர்களுக்கு இந்த அடையாள அட்டை வாங்கி தரணும். கேம்பெயின் திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் அது தனியா மாசம் 1000 ரூபாய் தருவாங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் தருவாங்க. எங்க உரிமை தொகை தருகின்றார்கள், எடுத்துட்டாங்க கொடுங்க. அதனால இந்த மாதிரி அட்டை வச்சிருக்கிறாங்க. அது ரினியூவல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, ரினியூவல் இல்லை. இது நீங்க அடுத்த தேதி எப்ப ரினியூவல் இருக்கும், இது கிடைக்கலன்னு சொல்றீங்க. அடையாள அட்டையில பின்னாடி பக்கத்துல நல்லா எழுதி இருக்கிறாங்க. யாராருக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைக்குது, 4000 ரூபாய் கிடைக்குது, 6000 ரூபாய் கிடைக்குது, எல்லாமே இதுல இருக்குது. எங்கேயும் நீங்க போக வேணாம், உங்க வீட்டுல இருந்து வெப்சைட்ல அப்ளை பண்ணா போதும், செல்போன்ல அப்ளை பண்ணா போதும், உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கும். ஆனா இதை ரினியூவல் பண்ணல. வைமா எல்லாருக்கும் இருக்குது, புது கார்டு வச்சிருக்காங்க. கடையில இந்த அம்மா கார்டு, புது கார்டு வச்சிருக்காங்க, ரினியூவல் கார்டு. இந்த கார்டு எடுத்துருங்க. வந்துருக்காங்க, ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவல் பண்ணீங்க. லைவ்ல இருக்கிறவங்க யாருமே கேட்க வேண்டாம். கார்டு லைவ்ல இருக்கிறவங்க இன்னைக்கே இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். சரி, இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நிறைய பேர் ரினியூவல் பண்ணல. இந்த ரினியூவல் பண்ணாதவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? நாங்க கொடிவாந்த கிராமத்துல இதே மாதிரி கேம்ப் நடத்துறோம். கேம்ப் நடத்திட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இதே மாதிரி அடையாள அட்டை எடுத்துட்டு வருது. நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொல்றார், இந்த அடையாள அட்டை வைத்திருந்தால் அவர்களுடைய பணியின் போது இறந்து விட்டால் 8 லட்சம் ரூபாய் சொல்றார். உடனே ஒரு வேகமா இதே மாதிரி ரினியூவல் பண்ணதுலாம் அவங்க வீட்டுக்காரருக்கு 8 லட்சம் ரூபாய் பணம் இல்லை. ரினியூவல் பண்ணியிருந்தா அந்த குடும்பத்துக்கு 8 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த ஊர்லயாவது 50 பேர் கார்டு வச்சிருக்கீங்க. இதே மாதிரி ஒரு கேம்ப் கீழ்வயலான கிராமத்துல இந்த கேம்ப் நடக்குது. நடக்கின்ற போது நடந்த சம்பவத்தை சொல்றேன். கிராமத்துல இதே மாதிரி கேம்ப் நடக்கின்றது. போட்டுட்டு எனக்கு 2 நாளுக்கு அப்புறம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்றார். தொடர்பு கொள்கின்ற பொழுது அண்ணான்னு சொல்றாரு, ஆமாங்க நான் நியூஸ்ல பார்த்தேன், நாங்க கேம்ப் வச்சிருந்தீங்க, போட்டிருந்தீங்க, சண்டியில போட்டு ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சிங்கன்னு சொல்றாரு. அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், என்கிட்ட சொல்றாரு, செஞ்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்க எம்எல்ஏ நீங்க உங்களுக்கு தெரியும். செஞ்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாண்டவ சமுத்திரத்தை சார்ந்த நானும் அந்த ஊராட்சி தலைவர், கவுன்சிலர், நாட்டாம எல்லாம் நாங்க ஒரு 10 பேர் கார்ல சென்னைக்கு வந்திருக்கிற சொல்றாரு. என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். சென்னையில் எங்க இருக்கு கேட்கின்ற மடிப்பாக்கம் பகுதிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். மடிப்பாக்கம் பகுதிக்கு வந்தவர் என்னங்கன்னு கேட்கிறேன். அண்ணாங்க ராமராசமத்திலிருந்து ஒருத்தவர் பணியின் போது இறந்து விட்டார் என்று சொல்கின்றார். வேலை செய்திருந்தவர், பெரியார் வேலை செய்திருந்தவர் இறந்துட்டான்னு சொல்றார். சின்ன வயசு, அந்த அம்மா கை குழந்தையோட அழுதுட்டு இருக்குது. நான் உடனே கேட்கிறேன், என்ன பண்ணணும்னு கேட்க, இந்த மாதிரி வேலை செய்து இறந்துட்டான்னு சொல்றேன். நான் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட சொல்லலாம், கவுன்சிலர்கிட்ட சொல்லலாம், வேற யாருக்கு எந்த உதவி வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். இல்லைன்னா நாங்க எல்லாம் வந்துட்டோம், அந்த பில்டிங் ஓனர்கிட்ட பேசணும், இல்ல அவங்க யாருக்காவது பேசணும், இல்ல வேணாம்னு சொல்றாரு. நான் சொன்னேன், அதனால 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது. இதெல்லாம் தெரியறது இல்லை. தெரியாதனால நிறைய பேர் கார்டை வாங்கி வச்சுட்டு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வோடு இருக்கணும்.
ஏதோ வந்தாங்க காசு கொடுத்தாங்க எல்லாம். இங்க எந்த காசும் கிடையாது. இந்த அடையாள அட்டை போட்டு கொடுக்குறோமே, நாங்க எந்த காசும் கிடையாது. இங்க குறிப்பிட்டு சொன்னார் எங்களுடைய சொந்த செலவு அடையாள அட்டை வாங்கி இங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு இந்த கேம்ப் இன்றைக்கு மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அத்தனை பேர் உறுப்பினராக சேர வேண்டும். தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் டூவீலர் ஓட்டுறீங்க. இங்க இருந்து நம்ம நயல் போனா சேர் ஆட்டோல போறாங்க நிறைய பேர். அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆட்டோ, 1 லட்சம் ரூபாய் மானியம். ஆட்டோ வாங்கினாங்க இதுல பதிய கூடாது, ஆட்டோ ஓட்டுறதுல பதிய வேண்டும். அது சொன்னீங்கன்னா சொல்லிடுவாங்க, ஆட்டோ வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. பேசி போட்டு அப்புறமா பதிவு பண்ண சொல்லுவோம். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள ஆட்டோ, 1 லட்சம் ரூபாய் மானியம், 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்துறாங்க. சேர் ஆட்டோ போறோம்னா சொந்த காசை போட்டு 1 லட்சம் ரூபாய் போட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினா ஆட்டோ வாங்கலாம். இது வந்து பெட்ரோல் டீசல் இல்லாமல் சென்னையில 600 ஆட்டோ கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். பிங்க் ஆட்டோ ஓடிட்டு இருக்கு, எல்லா தாய்மார்களும் ஓட்டுறாங்க. நம்ம பகுதியை சார்ந்த நிறைய தாய்மார்கள் தான் அந்த பகுதியில் இருக்க குடும்பம் இருக்கிறவங்க வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க. பிங்க் ஆட்டோ, பேட்டரி ஆட்டோ 2 லட்சம் ரூபாய் படிக்க வைப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போவாங்க, அடுத்த தலைமுறைக்கு வாழ வைக்கக்கூடிய வகையில இருக்காதான் பெண்களுக்கான திட்டங்கள். இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட திட்டங்கள் கிடையாது. இந்தியாவிலே அதிகமான பணப்பழக்கம் உள்ள மாநிலமாக, அது குறிப்பாக தாய்மார்களிடத்திலே பணப்பழக்கம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிகள் தான். இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஒரு 1000 ரூபாய் வாங்கினா எவ்வளவு கஷ்டம் தெரியும். இன்னைக்கு எந்த உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய கணவரை பற்றிய எந்த விதமான அவசியங்களும் அவங்க உங்ககிட்ட தான் காசு சேர்க்கிறாங்க. 500 ரூபாய் போயிருக்கு, 1000 ரூபாய் போயிருக்கு. காலேஜ் போனோம், ஸ்கூல் போனோம், எதையா போனாலும் உங்களிடத்திலே பணம் கேட்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கின்றார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி இருக்கின்றார். நான் கேட்கிறேன், ஒரு ஊர்ல என்னன்னா எவ்வளவு வாங்கிருக்கேன்னு கேட்கிறேன். சார் நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன் சார், மகளிர் சுய உதவிக்குள்ள போய் நகை எடுத்துட்டு சொல்லிடுச்சு. அப்புறம் அதை எப்படி நான் கட்டணும்னு கேட்டேன். கேட்கின்ற போது அதை சொல்றாங்க பஸ் அண்ட் ஃப்ரீ, மாசமான 1000 ரூபாய் போட்டுறாரு. அதுக்கு அடுத்தபடி நான் கடைக்கு வேலைக்கு வரேன், 2 சேர்த்து கட்டிட்டு வரேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரே டைம்ல போய் 1 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து நான் நகை எடுத்துட்டு தான் சொல்லுவேன். இப்படி தாய்மார்களுக்கான ஆட்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடையாளத்தை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் புதுப்பிக்காத புதுப்பிச்சிங்க வாங்காத இன்று மாலை 6 மணி வரையில இருக்கும். இன்னைக்கு மாலை 6 மணி வரைக்கும் சேர முடியும் சொன்னாக்கா கிராம நிர்வாகத்தில் ஈசேவை மையத்தில் போய் பதிவு பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு வேண்டுகோள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் விவசாயிகள், உழைப்பாளர் அடையாள அட்டை வச்சிருப்பாங்க, சூழ வேலைக்கு போவாங்க. போகின்ற போது ஏதாவது பணியின் போது ஏதாவது நடந்து விட்டால் அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த அடையாள அட்டை சிறப்பு முகாம் நடத்தி மாவட்ட ஆட்சியர், இதனுடைய செயலாளர், இதனுடைய அமைச்சர் நேற்றைய தினம் கூட ஒரு 1/2 மணி நேரம் அமைச்சர் காவல்துறைக்கு வந்தாங்க. விருத்தாச்சலத்தில் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த கேம்ப் எல்லாம் நடத்திட்டு வந்திருக்கேன். 76 பஞ்சாயத்துகளில் நடைபெற்றிருக்கின்றது. எத்தனை உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்றோம், சிஎம் கிட்ட காமிச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சிஎம் கிட்ட தொலைபேசி தொடர்பு கேட்டார், கேம்ப் நல்லா போயிட்டு இருக்கான்னு கேட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதற்கு அடுத்துதான் எங்க பகுதியில் நடத்த போகிறேன், எப்ப இந்த கேம்ப் நீங்க முடிக்க போறேன்னு கேட்டார். அந்த திட்டங்களை யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அந்த திட்டங்களுக்கான ஆணையை வழங்க வேண்டும் என்று கேட்டு விஜயசாந்தி